அழகர் கோவில் ஒரு வெறும் கோவில் அல்ல. இது மனிதர்கள் தெய்வத்தை சந்திக்கும் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. ஆனால் அதன் பண்டைய சுவர்களுக்கு பின்னால் என்ன மறைந்திருக்கிறது? தெய்வீக சக்திகளால் பாதுகாக்கப்படும் மறைந்த செல்வத்தை பற்றிய பண்டைய கதைகள் உலவுகின்றன. சிலர் அந்த செல்வம் நூற்றாண்டுகளுக்கு முன் மறைந்து விட்டதாக சொல்கின்றனர். ஆனால் இன்னும் சிலர் அது கோவிலின் அடியில் புதைந்துள்ளது என்று நம்புகிறார்கள். இந்த கோவிலின் வழிபாட்டு முறைகள் வெறும் பக்தி நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அவை தலைமுறை தோறும் மறைமுகமாக கற்றுக் கொடுக்கப்படும் ரகசியங்களால் சூழப்பட்டவை. இந்த முறைகள் தெய்வீக சக்திகளை திறப்பதற்கான வழியை காட்டுமா? அழகர் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலுடன் ரகசியமாக இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதை யார் கட்டினார்கள்? அதை உருவாக்குவதன் நோக்கம் என்ன? இதுவரை யாருக்கும் அது தெளிவில்லை. கோவிலை காக்கும் காவல் ஆத்மாக்கள் பற்றிய கதைகளை பக்தர்கள் கூறுகின்றனர். சிலர் மழை காலங்களில் இந்த ஆத்மாக்களை பார்த்ததாக சொல்கிறார்கள். இது உண்மையா அல்லது பண்டைய கதைகளா? கோவிலை சுற்றியுள்ள மலைகளில் காணாத ஒரு சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மறைந்த சக்தியே கோவிலின் தெய்வீக வலிமையின் மூலமாக இருக்குமா?